ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் ஐஸ்வர்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும். ஓகே, ஹவ் டு ரைட் அ ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஜேர்னல் என்ட்ரினா என்ன? ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எடுத்துகிட்டு வர போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அதுதான் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன, பில், இன்வாய்ஸ், ரெசீட் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரூஃபாக வச்சுட்டு நம்ம ஜேர்னலை எழுதுவோம். அந்த ஜேர்னல்லேருந்து ரெஸ்பெக்டிவ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேர்னல் புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, லெட்ஜர் பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ஜேர்னலில் ஒரு ஃபேமிலி ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ ஜேர்னல் ப்ராப்பர், கேஷ் புக், பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் புக்ஸ்குள்ளே போகும். இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கேஷ் புக்குள்ளே, பர்ச்சேசஸ் எல்லாம் பர்ச்சேஸ் புக்குள்ளே, சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சேல்ஸ் புக்குள்ளே போகும். பர்ச்சேஸ் ரிட்டன் இருந்தால் அங்கே போகும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள், நமக்கு ஏதாவது பேமெண்ட் வர வேண்டியது இருக்குன்னா அங்கே போகும். பில்ஸ் பேயபிள், நம்ம பே பண்ணுறது இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம். ஸோ இது ஒரு ஹோல் செட் ஆஃப் புக்ஸ். எதுக்குன்னா ஒரு பக்கம் நமக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் புக்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுறது? ஒரு ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட் இது தான். முதல்ல டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ டேட், என்றைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டேட் எழுதணும். சரிங்களா? அப்புறம் பர்டிகுலர்ஸ், என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் எல்எஃப். ஸோ இங்கேருந்து தான் போஸ்டிங் லெட்ஜர் என்ட்ரிக்கு போகும். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் புக்ஸ்லாம் இருக்கும். அந்த புக்ஸ்க்கு பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த என்ட்ரி எந்த அக்கௌண்ட்டு, அது எந்த பேஜில் போய் உட்காந்துருக்கு, என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க அந்த லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் இங்கே நம்ம எழுதுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த காலம். அதுக்கப்புறம் டெபிட் அமௌண்ட் எவ்வளோ, கிரெடிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எழுதுறதுக்கு இது ஃபார்மேட். ஓகே, ஸோ இதில் என்னென்னா நம்ம ஒரு பேஜ் ஃபுல்லாக முடிக்கிறோம். லெட்ஜர் என்ட்ரிஸ் முடித்ததுக்கப்புறம் சிஎஃப் அப்படின்னு போட்டு கேரி ஃபார்வர்ட்னு போட்டு அந்த டோட்டல் எடுத்துகிட்டு அதை அந்த பேலன்ஸை அடுத்த பேஜுக்கு ப்ராட் ஃபார்வர்ட்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிவிட்டு எழுதிக்கிட்டே போகலாம். இது ஒரு பாயிண்ட். சரி, நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்படி டிரான்சாக்ஷனை நம்ம எழுதுறது. ஸோ இங்கே இருக்கிற டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா, ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து வாங்குறாங்க, அதுதான் டிரான்சாக்ஷன். ஸோ இதில் என்ன ரெண்டு அக்கௌண்ட் ஹிட் ஆகுது. ஒன்று ஃபர்னிச்சர், இன்னொன்று கேஷ். சரியா? ஸோ இப்போ நம்ம எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டுமே அசட் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் வாங்கும்போது ஃபர்னிச்சர் உள்ளே வருது, விச் மீன்ஸ் ஃபர்னிச்சருங்கிற அசட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அதை டெபிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு எழுதணும். ஸோ கேஷுங்கிறது கூட அசட் தான் இல்லையா? பட் ஃபர்னிச்சர் வாங்கும்போது என்ன ஆகுது, கேஷ் குறையுது. ஸோ அசட் டிக்ரீஸ் ஆகுது. அசட் டிக்ரீஸ் ஆனால் அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். இப்படி பார்க்கலாமா? கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்ன சொல்லுது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இதில் டெபிட் வாட் இஸ் கம்மிங் இன், ஃபர்னிச்சர். என்ன வெளியில் போகுது, கேஷ். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இப்போ இந்த என்ன டிரான்சாக்ஷன், டேட் போட்டாச்சு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் இப்படி தான் எழுதணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை போட்டு கொஞ்சம் தள்ளி டிஆர் அப்படின்னு போட்டு டாட் வைக்கணும். செகண்ட் லைனில் ஸோ இது டெபிட், இதோட அமௌண்ட்டை நம்ம டெபிட் சைடில் எழுதிடணும். செகண்ட் லைனில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோமோ அது செகண்ட் லைனில் இப்படி எழுதணும். எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை கிரெடிட் காலமில் எழுதணும். சரிங்களா? இப்படி தான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதும். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு ஒரு குட்டி நரேஷன் மாதிரி எழுதணும். ஸோ இங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். ஸோ ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நரேஷனாக எழுதுகிறோம். எதுக்கு? ஸோ என்ன மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு இது படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ நரேஷன் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க. உங்களுக்கு இது எழுதலைன்னா மார்க்ஸ் கட் ஆகிடும். பட் ஒரு ப்ராக்டிக்கல் ரீசனுக்காக நரேஷன் இருந்தால் இதை படிக்க புரியாதவங்களுக்கும் இது படித்தா புரிஞ்சிடும். ஸோ அதனால நரேஷன் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் 2 அக்கௌண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது சிம்பிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் டு கேஷ் பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் இன் கேஷ். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் கேபிட்டலாக வருது. ஸோ இங்கே என்ன ஆகுது, கேஷுங்கிறது அசட். ஸோ இன்க்ரீஸ் இன் அசட்டை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது கேபிட்டலுங்கிறது ஒரு வகையான லயபிலிட்டி ஆர் அது கிரெடிட் சைடில் வரும் இல்லையா? நம்ம இதில் பார்த்துருக்கோம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. இந்த பக்கம் வரதால ஸோ கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வருது, இன்க்ரீஸ் இன் அசட், ஸோ அதை டெபிட் பண்ணுறோம், கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இது டெபிட் சைடில் 50,000, கிரெடிட் சைடில் 50,000. எப்போவுமே டெபிட் அண்ட் கிரெடிட் அமௌண்ட் சேமாக இருக்கணும், அது மாறக்கூடாது. அதுதான் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அடுத்து வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். ஸோ எப்போவுமே கூட்ஸ் வாங்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை தான் டெபிட் பண்ணணும், கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கூட்ஸ் உள்ள வருது, இன்க்ரீஸ் இன் அசட், அதனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷ் குறையுது, ஸோ டிக்ரீஸ் இன் அசட், கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் என்ன, கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்ட்ரி. காம்பவுண்ட் என்ட்ரியில் மோர் தேன் 2 அக்கௌண்ட்ஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து காம்பவுண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட், ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க, சேலரி பே பண்ணியிருக்காங்க த்ரூ கேஷ் 7,000. ஸோ ரெண்ட் சேலரி ரெண்டுமே வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து டெபிட் பண்ணணும். ஸோ இங்கே கேஷ் டிக்ரீஸ் இன் அசட், ஸோ டிக்ரீஸ் இன் அசட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ என்ட்ரி என்ன போகுது, ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டர், சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைட், இந்த சைடு 5 + 2 7, இந்த பக்கம் 7,000. ஸோ ரெண்டுமே சேர்த்து டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக ஆகுது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், என்ன போகுது, கேஷ் வெளியில் போகுது இல்லையா? ஸோ அப்படியும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு என்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன அக்கௌண்ட்டு, அது அதோட நேச்சர் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்னது, இன்னொரு டிரான்சாக்ஷன் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார் டிஸ்கவுண்ட் அலோட். ஸோ டெட்டார் ஒருத்தர் வந்து கேஷ் கொடுக்குறாரு, நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த டிரான்சாக்ஷன். ஸோ வாட் இஸ் கம்மிங் இன், கேஷ் உள்ளே வருது கரெக்டாக. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸோ இன்க்ரீஸ் இன் அசட் கேஷ் 9,500. டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் அலவுடை நம்ம ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு வகையான செலவு தானே, எக்ஸ்பென்ஸ் தானே, நம்ம தானே விட்டு கொடுக்குறோம் இந்த 500 ருபீஸை. ஸோ அதனால் நான் வந்து அதை எக்ஸ்பென்ஸ் மாதிரி காட்டி நான் அதை டெபிட் பண்ணுறேன். ஸோ கிரெடிட் த கிவர், யார் இங்கே கிவர், டெட்டார். ஸோ 10,000. சரிங்களா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர், டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டர் டு டெட்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே டெபிட் அமௌண்ட், இது கிரெடிட் அமௌண்ட். நரேஷன் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டர், டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ இது படித்தாலே உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஜர்னல் என்ட்ரி எழுதுறது ஒரு சிம்பிள் ஃபார்மேட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் சம்ஸில் சால்வ் பண்ண உங்களுக்கு இன்னும் புரியும். இதே வீடியோ இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.